சாமியை சரணமையப்பா. புல்மெட்டு பாதை வழியாக சபரிமலை ஐயப்பனை தரிசிக்க போகிறோம். வாங்க பயணத்தை தொடரலாம். நாங்கள் போன அன்னைக்கு புக்கிங்லாம் எதுவும் இல்லைங்க. அப்படியே டைரெக்டாக ஒரு ஆதார் கார்டு நம்பரு 2 மொபைல் நம்பர் வாங்கிட்டு கூப்பன் மாரி ஒன்று கொடுத்துட்டாங்க. நம்ம எத்தனை பேர் இருக்கோம் அதில் இருக்கோம்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டுருவோம். எத்தனாவது டோக்கன் நம்பர்னா அந்த டோக்கனில் எத்தனை பேருன்னு ஒரு என்ட்ரி போட்டு 2 மொபைல் நம்பர் வாங்கிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஒரு 7-7:30 மணி ஆகி போச்சுங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வெயிட் பண்ணோம் லைனில் டோக்கன் வாங்குறதுக்கு. வெயிட் பண்ணிவிட்டு 7:30 மணிக்கே போயிட்டு அங்கேயே டிஃபன் பண்ணிட்டோம். கீழே பூரி தான் சாப்பிட்டோம். ஒரு செட்டு 70 ரூபாங்க. நம்ம ஏரியா பூரி மாரிலாம் இல்லை, காற்றுலேயே பறக்கும் பொழுது ஊதி விட்டா அந்த மாரி தான் இருந்தது பூரி. ஒரு செட்டு 70 ரூபான்னு சொல்லிட்டு 3 பேர் ஆளுக்கு ஒரு செட்டு சாப்பிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக ஒரு 8 மணி இருக்குங்க ஆரம்பிக்கும். தூரல் போட்டுகிட்டே தாங்க தூரிகிட்டே தான் இருந்தது. ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா மேலே டாப்பில் அந்த இடத்துல தான் பிளாஸ்டிக் இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. நம்ம பிளாஸ்டிக் என்ன எடுத்துகிட்டு போகிறோமான்றதை கிளியராக செக் பண்ணி அனுப்புவாங்க. ஒவ்வொரு இதையாக நிறுத்தி செக் பண்ணுறாங்க. பேகு நம்ம பாக்கெட் உட்பட எல்லாத்தையும் செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. நீங்கள் எதனா போகிற மாதிரினா பாட்டிலு, இப்போ பிளாஸ்டிக் கவரு எதுவும் இல்லாமல் போங்க. முதல் நாள் நைட்டு 7:30 மணி விழுப்புரத்தில் ட்ரெயின் ஏறினாங்க. நாங்கள் 3 பேர் தான் போகிறோம். முதல் நாள் நைட்டு 7:30 மணிக்கு விழுப்புரத்தில் ட்ரெயின் ஏறினோம். ட்ரெயின் 11 மணிக்கு திண்டுக்கல் போய் சேர்ந்தது. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இருக்குங்க. நடந்தே தான் போனோம். போயிட்டு திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து போயிட்டு குமுளி பஸ் ஏறிட்டோம். டேரெக்டாக ஒரே பஸ் தான். குமுளி பஸ் ஏறணும். குமுளி பஸ் ஸ்டாண்டு கரெக்டாக 3:30 மணிக்கு போச்சு பஸ்ஸு. குமுளி பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குளிக்கிற வசதியெல்லாம் இருக்கும். ஒரு ஆளுக்கு 30 ரூபா. 3 பேருக்கான 90 ரூபா கொடுத்துட்டு அங்கேயே குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. கரெக்டாக 4:30 மணிக்கு வந்து உட்காந்தோம். ஜீப்பு தான் எடுத்தாங்க. 5 மணிக்கு எடுத்தாங்க. 10 பேருக்கு வெயிட் பண்ண சொன்னாங்க. 10 பேர் 6 வரையும் வெயிட் பண்ணி தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 7 பேர் தான் இருந்தோம். நாங்கள் கொஞ்சம் பேசணும். ஆளுக்கு 200 ரூபா 150 ரூபா கேட்டாங்க அவங்க. நாங்கள் ஆளுக்கு 200 ரூபா கொடுத்துட்றோம், வண்டி எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு பேசணும். ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் முடியாதுன்னாங்க. அப்புறம் அவங்களும் வெயிட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பார்த்தாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு வேறு வழியில் எடுத்ததால அவங்களும் எடுத்துட்டாங்க. கரெக்டாக 5 மணிக்கு எடுத்தாங்க. ஒரு 6:15 சத்தத்தில் வந்து இறக்கிட்டாங்க. வழி நெடுக்க ஃபுல்லாகவே தூரல் தாங்க. எல்லா இடத்துலையும் ஒழுக்குதுங்க. கயிறு கட்டி வச்சுருந்தாங்க. பாதி இடத்துல கயிறு பிடிச்சி தான் மேலே ஏறணும். தூரல் தூரிகிட்டே இருந்தது. பஸ் ஓரளவுக்கு மேலே வந்தோம். டாப்பு இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தான் நடக்கணும் ஃபுல் டாப்புக்கு போகிறதுக்கு. இது ஒரு ஃபஸ்ட் ஸ்டாப் மாரி எல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெயின் கோட்டு போட்டு தாங்க ஏறணும். போக 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 அந்த ரெயின் கோட்டிலே உள்ள பயமாக வேர்த்து உள்ளே ஃபுல்லாக நனைஞ்சு போச்சு. அதனால் ரெயின் கோட்டெல்லாம் கழிச்சிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். தூரல் தூரிகிட்டே தான் இருந்தது. பிசு தூரிகிட்டே தான் இருந்தது. அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆட்டுக்குள்ள தண்ணி ஏற்றணும் நாங்கள் பிடிச்சானுவா. வழி நெடுக்காங்க சின்ன சின்னதாக ஓட மாரி வருதுங்க. ஆனால் தண்ணி எங்கேருந்து வருதுன்னே தெரியலைங்க. அந்த மாரி வருது. பார்க்குறது நல்லா அழகாக இருந்ததுங்க. தண்ணி எங்கே வருது? சாணி பாரு, எவ்வளோ சாணி பாருங்க. வழுக்கு போய் பாத்துறா நீ. சரிங்களா, மேலே அதான் டாப்பு. இதை டாப்பு வந்தாச்சு. இதான் ஃபஸ்ட்டு தண்ணி கொடுக்குற இடங்க. தண்ணி இங்கே நல்லாயிருக்கும். இல்லை அந்த பிளாஸ்டிக் போய் செக் பண்ணாங்களா, அங்கேயும் கொடுத்தாங்க, இங்கேயும் கொடுப்பாங்க. அந்த ஒரு மாதிரி ரோஸ் கலர் தண்ணி மாதிரி நல்லா இருக்குங்க, மூலிகை தண்ணி. இதான் டாப்புங்க. டாப்பு வந்தாச்சு. பாருங்க, எல்லாம் இங்கே தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சாணி, யானை சாணிங்க. கொஞ்சம் தூரத்தில் யானையும் பார்த்தோம். பின்னாடியே பார்ப்போங்க அந்த வீடியோவே. வாங்க பாருங்கள். ஃப்ரெஷ்ஷு என்னன்னு தெரியலையே, மாடான்னு தெரியல. மாடு தான் யானை மனுஷனா போடுது. ஏய், நீ பெரும்பாலும் என்ன சொன்ன நல்லாவே தெரியும்டா. 2 கிலோமீட்டர் போய் 45 கிலோமீட்டர் நடக்க விட்டால்டா நீ. நான் நடக்க மாட்டேன்னு சொல்றேன்.
உங்க அது நடராம் புரியுதா சஞ்சய் பார்த்து வழுக்குது பேரு கட்டவல் ஊன்றான்றான் கட்டவல் ஊன மாட்டேங்கிறேன் கால் உன் சொல்றது கேட்க மாட்டேங்களா கரெக்டாக 7 மணிக்கு மேலே அதை ஏற அனுமதிப்பேன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு 8 மணி ஆயிடுச்சு மேலே ஏற ஆரம்பித்து தோரல் போட்டுகிட்டே இருந்ததுனால கொஞ்சம் டிலே தான் அனுப்பினாங்க மேலே. மதியம் 1 மணி வரைக்கும் தான் அலோடுங்க, அதுக்கு மேலே அலோடு கிடையாது மேலே ஏறுறதுக்கு. அதேமாதிரி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா சபரிமலையிலேருந்து இதே வழியாக நம்ம கீழே இறங்கிறதுக்கும் அனுமதி உண்டு. அது பார்த்தீங்கன்னா காலைல 8 மணிலேருந்து 11 மணி வரை மட்டுமே அனுமதி கொடுக்குறாங்க, அதுக்கு மேலே அலோடு கிடையாது. அதுவும் ஒரு கடவுங்க இதே ஆமாம் ரெண்டு கட்டுற காட்டுங்களா. போன சீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 600லேருந்து 800 பேர் தான் வந்தாங்களாம். இந்த சீசன் டெய்லி ஆவரேஜாக 5000 பேர் வராங்களாங்க. அவ்வளோ கூட்டம். நாங்கள் வரும்போதும் அவ்வளோ கூட்டம். கீழே கிட்டத்தட்ட நாங்கள் 8 மணிக்கு ஏற ஆரம்பிச்சோமா, அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 1400 பேர் இன்னும் சம்திங் சொன்னாங்க. இந்த மலைப்பகுதி பெரியார் டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் சேர்ந்ததுங்க. இந்த மலைப்பகுதியில் 40லேருந்து 45 இந்த மலைப்பகுதியில் 40லேருந்து 45 எண்ணிக்கையிலான புலிகள் இருக்கான். 900லேருந்து 1000 எண்ணிக்கையிலான யானைகள் இருக்கான். யானைகள் தான் அதிகமாக இருக்குது போல், அதனால தான் நாங்கள் நிறையா யானை பார்த்தோம் இந்த பயணத்தில். நிறையா வகையான பட்டாம்பூச்சிகள், அதுவும் இல்லாமல் ஒரு 45 வகையான இந்த மானு, ஆடு, மாடு அந்த மாதிரி கேட்டகரியில் ஒரு 45 வகையான இது இருக்கான். பூச்சி வகைகள் நிறையா இருக்காங்க. அந்த பட்டாம்பூச்சி சிறியது பெரியதுன்னு சொல்லிட்டு பெரிய பெரிய அணில்லாம் நிறையா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் எங்களால் எதுவும் பார்க்க முடியல. ஒரு சில பிளாக் குரங்குகளை தான் பார்த்தோம். அப்புறம் கருப்பு கலரில் பெருசாக ஏதோ காகம் மாரி பார்த்தோங்க, ஆனால் காகம் கிடையாது, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஜோதி தரிசனம் இங்கிறது தாங்க பார்ப்பாங்க நிறைய பேர். பார்த்தீங்கன்னா 2011 ஜனவரி 14 அன்னைக்கு ஜோதி பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் திரும்பிட்டு இருந்திருக்காங்க. பார்த்து முடிச்சுட்டு அங்கே நடந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட், ஒரு 106 பேர் இறந்துருக்காங்க. 106 104 அப்படி சொல்கிறாங்க. எப்படின்னா ஜோதி தரிசனம் முடிச்சுட்டு எல்லாம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போலாம் வந்து இப்போ மாரி ரோடு இல்லைங்களா, ரோடும் இல்லை, வெளிச்ச வசதியும் இல்லை, அதனால் கொஞ்சம் மோசமாக இருட்டாக தான் இருந்திருக்கும். அப்போ ஒரு நைட்டு 8 மணி அளவில் எல்லாம் திரும்பி ரிட்டன் வந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவும் ஒரு காரும் மோதிட்டு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ விரிசலில் சிக்கி கிட்டத்தட்ட 104லேருந்து 106 பேர் வரையும் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. சிலருக்கு 10 வருஷம் வழி ஃப்ரீயாக இருந்ததான். இப்போ 2022லேயும் 2021 சொல்கிறாங்க. அப்போ தான் மறுபடியும் போக ஆரம்பிச்சிருக்காங்க, பக்தர்கள் விட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக எனக்கு தெரியல. எடுத்து வைക്കാൻ പറ്റൂ ഇരുന്നപ്പോ തുടങ്ങിയതാ दो किलोमीटर பாத்துறாப்புங்க. வழி நெடுக்க ஃபுல்லாகவே மழை தாங்க, அப்படியே தூரிகிட்டே இருந்ததுங்க. இந்த குட்டி பாப்பா பாருங்க, கீழே இருந்து கடைசி வரைக்கும் தூக்கவே இல்லை இருந்தாங்க. அப்பா தனியாக அந்த மாதிரி இந்த குட்டி பொண்ணு கடைசி வரைக்கும் நடந்தே தாங்க வந்தது. எங்கேயுமே அந்த பொண்ணு தூக்க சொல்லலைங்க. பின்னாடி என் கூட தான் பின்னாடி நடந்துட்டு இருந்தாங்க. கரெக்டாக ஒரு 10:30 மணி இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ப்ரெட்டு ஆப்பிள்லாம் எடுத்துகிட்டு வந்தோம். ஆளுக்கு 2 ப்ரெட்டை சாப்பிட்டு ஆளுக்கு ஒரு ஆப்பிளை சாப்பிட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மழை தூவிட்டே இருந்தது. அங்கங்கே ஒரு சில பேர் ரெஸ்ட் எடுத்து நடக்க. சும்மா நம்ம சொல்லி தான் போவோம். அஜய் நீ யாராவது அவன் பங்காளி வீடியோ எடுக்கிறாங்க. இது எதுவும் அந்தளவுக்கு வரைக்கிற மாதிரி இல்லைல்ல, விவசாயம் போனால என்ன எடுக்க சும்மா ஒரு வீடியோ எடுப்போங்க. சரி சஞ்சய், அதை சும்மா சொல்லின்னு போவோம். நான் எடுக்கிறேன் போறியா? ஹாய் மக்களே, நீ நம்ம எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐயனாய்க்காணி ஒரு புல்மட்டு பாதையில் ஒரு யாத்திரை பயணம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலைல 8 மணிக்கு ஆரம்பித்தோம். இப்போ மணி என்ன ஒரு 9 இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 4.5 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட நாங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு 154 டோக்கன். 54 டோக்கனில் நாங்கள் வந்து ஒரு 3 பேர், ஒரு டோக்கனுக்கும் ஒரு 10 பேர் 15 பேர் இருக்கலாம், 40 பேர் கூட இருக்கலாம். 54 பேர் ஒருத்தவங்க வந்தாங்க. அப்படி கூட வந்திருக்காங்க, 54 பேர்லாம் கூட வந்திருக்காங்களாம். இங்கே வரணும் அப்படின்னாக்கா நம்ம சத்தத்தில் இறங்கிட்டு சத்தத்துலேருந்து பஸ் வசதியும் இருக்குது, ப்ளஸ் வந்து ஜீப்பும் இருக்குது. ஜீப்புக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 150 ரூபா பே பண்ணணும். 10 பேர் ஃபுல்லான தான் எடுப்பாங்க. காலையில் 7 மணிலேருந்து டோக்கன் ஸ்டார்ட். கும்மிடிலேருந்து சத்திரம் வருது.
வண்டி பெரியார் தாண்டி சத்திரம். ஓகேங்களா. இன்றைக்கி பார்த்தோன்னாக்கா ஆன்லைன் புக்கிங் வந்து ஸ்பாட் புக்கிங் கிடையாது. ப்ளஸ் வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம ஆதார் கார்டு கொடுத்தாலே நம்ம கூட எத்தனை பேர் வரேன்றதை அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டுட்டு 2 மொபைல் நம்பர் கேட்குறாங்க. அதனால் ஸ்பாட் புக்கிங் தான் இருக்கணும் அப்படின்றது கூட பயப்பட தேவையில்ல. புக்கிங் இருந்தாலும் பரவாயில்ல, வந்து நீங்கள் ஐயனை காமிக்கலாம். இன்றைக்கி பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் மழை, கொஞ்சம் வழுக்கல் இருக்குது. இத்தனைக்கும் நாங்கள் நாளைக்கு டேட்டு புக்கிங்க. இதே நாங்கள் வந்து இன்றைக்கி 29, இன்றைக்கி நாங்கள் ஆனால் புக்கிங் வந்து பண்ணல. 30ஆம் தேதி பண்ண புக்கிங் தான். இன்றைக்கி வந்து ஐயனை பார்க்குறோம். ஓகே மக்களே, பார்க்கலாம். குட்டி யானை இருக்கும் பாருங்க, சின்னோண்டு ரொம்ப குட்டிங்க. பெரிய யானை பக்கத்துல எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு குட்டி யானை. அதோட தலை மட்டும் தான் ஆடிக்கே இருக்கும். தும்பிகை பக்கம் லைட்டாக மேலே மேலே வந்து சிலாரி பண்ணுங்க. அந்த யானையை பார்த்ததுக்கப்புறம் பெரிய யானை ஒரு கூட்டத்தை ஒன்று பார்த்தோம். அது ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 யானை இருக்கும்னு நினைக்கிறேன். கும்பலாக இருந்தது. இடையே ரொம்ப இடையா இருந்தது. போன வருஷத்துக்கு மொதல் வருஷம் நாங்கள் பெரும்பாதை போனோங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா முதல் நாள் காலைல 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 2வது நாள் 11 மணிக்கெலாம் பம்பையிலேருந்து ஏற ஆரம்பிச்சிட்டோம். அந்தளவுக்கு கொஞ்சம் வேகமாக போனோம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா 2 டேஸ் ஃபுல்லாக எடுத்துக்கிறாங்க, இல்லை 3 டேஸ் எடுத்துக்கிறாங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம்ன்றதுனால எங்களுக்கு சரியாக தெரியல எப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரே நாளில் ஏறிடணும்னு சொல்லிட்டு வேகமாக போனோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபஸ்ட் நாள் காலையில் 5 மணிக்கு புதுச்சேரி மலையில் ஹால்ட்டு போட்டாங்க. ஈவினிங் 5 மணிக்கு புதுச்சேரி மலையில் ஹால்ட்டு போட்டாங்க. அங்கேயே அழகாக ஒரு அருவி ஒன்று இருந்தது. அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே விரி நிறையா இருக்கும். அங்கேயே படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் காலையில் எழுந்து போக ஆரம்பிச்சோங்க. ஏன் ஒரு குட்டி யானை இருக்கும் பாருங்க, சின்னோண்டு ரொம்ப குட்டிங்க. பெரிய யானை பக்கத்தில் எதுவுமே இல்லை, ஆனால் ஒரு குட்டி யானை. அதோட தலை மட்டும் தான் ஆடிக்கிட்டே இருந்தது. தும்பிகை அப்பப்போ லைட்டாக மேலே மேலே வந்து போச்சு. எல்லாருமே வந்துங்க. அந்த யானையை பார்த்ததுக்கப்புறம் பெரிய யானை ஒரு கூட்டத்தை ஒன்று பார்த்தோம். அது ரொம்ப கொஞ்சம் தூரத்தில் இருந்தது. அது கிட்டத்தட்ட ஒரு 5-6 யானை இருக்கும்னு நினைக்கிறேன். கும்பலாக இருந்தது. இடையா ரொம்ப இடையா இருந்தது. அது மாதிரி 2வது ஒரு இடத்துல யானையை பார்த்தாங்க. இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 யானைக்கு மேலே கும்பலாக இருந்துங்க. கரெக்டாக இறக்கம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு கீழே இறங்குது. அந்த இடத்துல பார்த்தோம். மேலே ஏறுறத விட அவ்வளோ கஷ்டமாக இல்லைங்க, கீழே இறங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. லைட்டாக ஸ்லிப் ஆனாலும் கீழே தான் போய் விழணும் இருக்குது. அந்த மாதிரி இறங்கும்போது தான் ரொம்ப பெயின் ஆகிற மாதிரி இருக்குது. ஏறுறதோட இறங்கும்போது ஒரே ஸ்லோப், அப்படியே ஸ்லோப்பாக இறங்குதுங்க. வரவங்க பார்த்துவாங்க. கத்துன பீமான்னு கத்துன இன்னும் 1 ஹவரில் போக முடியுமா சஞ்சய்? 1 ஹவரில் போக முடியுமா? காது நல்லா மண்ணு வரக்காச்சுன்னா போயினே இருக்கலாம். அங்கங்கே குட்டி திடீர்னு இப்போ எப்படி உனக்கு? அதான் அப்படியே தூக்கி நின்று சபரிமலை யாத்திரை பார்த்தீங்கன்னா கரெக்டாக அங்கே ஃபஸ்ட் நாள் ஈவினிங் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். செகண்ட் டே ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு கரெக்டாக சாமி பார்த்தோம். 4 மணிக்கு இறங்க ஆரம்பித்தோம். பம்பையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6:15 பஸ்ஸு கிடச்சிது கும்பலிக்கு டேரெக்டாக. கும்பலிக்கு பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு வந்து பஸ் அங்கேருந்து. திருப்பி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 12 மணி தான் தேனிக்கு பஸ்ஸு கிடச்சிது. தேனிக்கு 12 மணிக்கு வந்துட்டு அங்கேருந்து திருச்சி காலையில் 6 மணிக்கு வந்தோம். திருப்பி பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு திருச்சியிலேருந்து பஸ் கிடச்சிது. 7, 8, 9, 10:15 விழுப்புரம் வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1.5 டேவில் முடிச்சிட்டோம் பயணத்தை. நாங்கள் கரெக்டாக 18ஆம் படிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 மணிக்கெலாம் வந்தோம். கரெக்டாக ஒரு 1:10 அப்படிலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு 12:30 ஒரு இடத்துல சாப்பிட்டு பொறுமை வந்தோம். ஏன்னா 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறோன்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா 1 மணிக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக வந்துட்டோம். இல்லைனாக்கா முன்னாடியே நெய் அபிஷேகத்தை பார்த்துடலாம். ஒரு 18ஆம் படிக்கு கீழே இடம் இருந்தது, அங்கேயே உட்காந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர் உட்காந்துருந்தோம். ஒரு 2:45 போல்
விட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி பார்க்கறது அந்த அன்னடகிவில். மறுபடியும் நாங்கள் போக ஆரம்பித்தோம். போயிட்டு 18ஆம் படி கீழே நின்று போயிட்டு சாமி தரிசனம் முடிச்சோங்க. ஒரு 10 நிமிஷத்தில் போயிட்டோம். ஒன்றும் பெருசாக அந்த அளவுக்கு பெருசாக போட்டோம்ல. 10 நிமிஷத்தில் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு போயிட்டு நெய் தேங்காய் உடைச்சி அபிஷேகத்துக்கு கொடுக்க முடியாது இல்லைங்களா, அபிஷேகம் முடிஞ்சுது. நம்ம பக்கத்துலேயே இருக்கோம் அபிஷேக் கவுண்ட்ரு மாரி ஒன்று. அங்கே போயிட்டு நம்ம நெய்யை கொடுத்துட்டு அவங்க ஒரு நெய் கொடுப்பாங்க, அதை கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஒரு 100 ரூபா டோக்கன் அமௌண்ட் மாதிரி கொடுத்துட்டு அதெல்லாம் வாங்கி இது பண்ணிட்டோம். ஐயப்பன் அருள் இருந்தால் அடுத்த வருஷம் பெரும்பாத பிளான் பண்ணியிருக்கோம். அது ஐயப்பன் தான் முடிவு பண்ணோம் நாங்கள் எப்படி வரணும்னு. பார்ப்போம். சாமியை சரணம் ஐயப்பா.